ஸ்கூல்ல பழகிட்டு தான் நான் வெளியில பப்ளிக் வந்து டான்ஸ்க்கு வந்தேன். டான்ஸ வந்து ஒரு ப்ரொஃபஷனா எடுக்கிறப்ப, சினிமா துறை இருக்கு. நெறைய வேற வேற பிரிவுகள் இருக்கு இல்லையா? ஏன் ஆடல், பாடல் குழு அப்படிங்கிறது அது எப்படி நீங்க விருப்பப்பட்டு எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல நானா விருப்பப்பட்டு எடுத்தது தான் டான்ஸ். புடிச்சு தான் வந்தேன். எல்லாம் ஷூட்டிங் போவேன் அங்கேயும். ஆனா அங்கே 4 நாள் ஷூட்டிங் இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு தர்றதே ரூ. 3000. அந்த ரூ. 3000 அவங்க குடுக்குற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணணும். ரொம்ப கஷ்டம் இருக்கும்போது அதெல்லாம் எங்களுக்கு இது ஆகல, ஹெல்ப் ஆகல. அதனால தான் நாங்க என்ன பண்ணோம், ஆர்கெஸ்ட்ராக்கு வந்தோம். அங்கே ஏன்னா அப்பா ஃபங்க்ஷன் முடிச்ச உடனே காசு குடுப்பாங்க. அது ஒரு செலவுக்கு ஆகும், கஷ்டத்துக்கு ஆகும். அத நினைச்சு தான் இங்க வந்தோம். நான் ஃபர்ஸ்ட் பண்ணது என்னோட ஸ்கூல்ல. அப்பா தான் டீச்சர் எனக்கு. அதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்கள் சூழ்நிலை இதுல ஒரு ஷூட்டிங்ல எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் லவின்னு சொல்லிட்டு அவங்க தான் என்ன இந்த ஃபீல்டுக்கு கூட்டிட்டு வந்தது. அங்கேருந்து அப்படியே அப்படியே நான் வந்துட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னோட ஸ்டேஜ் கிளாமர்ல தான். எனக்கு ஃபுல் காஸ்டியூமா கிளாமர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஷூட்டிங்ல ஆஃப் ட்ரெஸ் போடுறதுனால இங்கேயும் அதே மாதிரின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு போக போக தான் அதை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் டான்ஸ் பத்தி. முதல் டைம்ல உங்களுக்கு தெரியல. ஓகே இது ஒரு ஷூட்டிங் அப்படின்னு வந்துருச்சு. ஓரளவுக்கு உங்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து இந்த இந்த ஆடை போடுறதுல நெருடல் ஏதாவது இருந்திருக்கு அந்த மாதிரி கிளாமர் ட்ரெஸ்ல? ரொம்ப ரொம்ப எனக்கு ஃபங்க்ஷன் பண்ணிட்டேன். எனக்கு கார்ல உட்காரும் போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இப்போ கூட எனக்கு ஒரு கஷ்டம் தான். ஃபியூச்சர்ல நம்ம ஃபேமிலிக்கு என்னோட இருந்து இதாகும், எதனா வேறவங்க தப்பா பேசுவாங்கன்றது ஊர்ல ரொம்ப பேசுவாங்க. நான் நைட் தானே ப்ரோக்ராம் இருக்கும் எல்லா பக்கத்துலயும். நைட்ல யார் வேலை கொடுப்பாங்க இவளுக்கு? நைட்டு போயிட்டு மார்னிங் வரா. நைட் டைம்ல என்ன வேலைக்கு போவ இவ? சொல்ல தப்பா பேசுவாங்க. ஃபேமிலிலுமே யாருமே நானும் பேசுறது இல்லை, யாருமே பேசுறது. ஏன்னா அம்மாக்கு நான் என்ன பண்ணாலும் எங்க அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்றது. தப்பே பண்ணாலும் சரியா பண்ணாலும் கிளாமர் இந்த பசங்க கிட்ட என்ன பேசுனேம்மா, இந்த கிளாமர் பண்ணதான் அம்மாக்கு தான் சொல்றது. ரொம்ப இதுல கஷ்டம் இருக்குது. கிளாமர் பண்றதுனால ரொம்ப நான் ஃபீல் பண்ணிருக்கிறேன். உடஞ்சு அழுததெல்லாம் உண்டு? அழுந்ததான் கத்தி கத்தி அழுந்திருக்கிறேன். ஒரு ரூம்ல யாரும் இல்லாம நான் ரொம்ப அழுந்திருக்கிறேன். ஏன்னா அப்போ பேசுறதுக்கு யாருமே இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. எல்லாம் கஷ்டம் என்னன்னா காசு இருந்ததா எல்லாமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே விளங்கிட்டாங்க. தனிமையாயிட்டேன் நானும். ரொம்ப தனிமையானதுனால அப்படியே வந்துட்டேன். ஆனா அந்த கஷ்டத்தை கூட சிரிச்சுட்டே சொல்றீங்க. கஷ்டம் இருக்கதான் செய்யும். 99% டான்சர்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டம் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த ஃபீல்டுக்கு வராங்க நான் சொல்றேன். நான் பார்த்ததுல நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, பழகி இருக்கிறாங்க. நிறைய பேர் அம்மான்னு கூப்பிடுவாங்க, அக்கான்னு கூப்பிடுறாங்க. அது நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. இதுலன்னா அவங்க சொல்றது பாதி ஃபேமிலி கஷ்டத்துல இந்த ஃபீல்டுக்கே வராங்க. நல்லா இருந்தா யாரும் அனுப்புவாங்க சொல்லுங்க? யாரு கிளாமர் பண்ண விடுறாங்க? நம்மளுக்குன்னு துணை யாரும் மேல பாத்துக்கிறதுக்கு, சம்பாரிச்சதுக்கு நிறைய பேர் கேர்ள்ஸுங்க இதுக்காக தான் வராங்க. காசுக்கு பிரச்சனை வீட்டுல, ஃபேமிலிக்காக தான் வராங்களே. அவங்க சுயத்துக்காக யாருமே வர்றது இல்ல. ஃபேமிலியை பாத்துக்கணுன்றதுக்காக தான் இதுக்கு வராங்க. சொல்லுங்க உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி? லைஃப் ஸ்டைல டான்ஸ் வந்து பிடிச்சிருக்கு. அதாவது டான்ஸ் இங்கேன்னு பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கும் தான். நம்மளுக்கு வீட்லயும் ப்ராப்ளம் இருக்கும். ஆனா வீட்ல நம்ம அவ்வளோ ப்ராப்ளம் வச்சுட்டு இங்க வந்து நம்ம ஆடியன்ஸ் ஃபேஸை பார்க்கும்போது நம்ம வீட்ல இருக்க அந்த ப்ராப்ளமே நம்ம மறந்துருவோம்.